வணக்கம். குரு ஜோதிட வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் சிம்ம ராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாகவே 9 நவகிரகங்கள்ல முக்கியமான கிரகம் பாத்தீங்கன்னா சூரிய பகவான். இப்போ உங்களுடைய சூரியன் தான் உங்களுடைய அதிபதி. எப்பவுமே சூரியங்கிறது ஒரு தலைமை தாங்கக்கூடிய பொறுப்பு, ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல், எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம், எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம், நான் எங்க போனாலும் நான் தான் ராஜாவா இருப்பேன் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு தாட்ல இருக்கிறது யாருன்னா சிம்ம ராசிக்காரங்க, அதிபதி சூரியன். இப்ப இந்த ஆகஸ்ட் மாதத்துல கிரக நிலைகள்னால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, அதனால நமக்கு என்ன பயன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாகவே உங்க ராசிநாதன் சூரியன் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல, அதாவது கடக ராசியில சூரியன் புதன் சேர்க்கப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம உங்க ராசியிலே பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல சுக்கிரன் உங்க ராசியில இருக்காரு. உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்துல கேது பகவான் இருக்காரு. அது இல்லாம கும்பராசியில சனி வக்கரம் அடைஞ்சிருக்காரு. மேன ராசியில ராகு பகவானும், ரிஷப ராசியிலும் செவ்வாயும் குரு பகவானும் சேர்க்க. இது இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளோட கோச்சாரம். இப்ப ஆல்ரெடி நமக்கு பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு கண்டகச்சனை நடந்தாலும் கூட சில டயத்துல பாத்தீங்கன்னா உங்களால முடிவு எடுக்கிறதுக்கு விடாது. அதாவது மத்தவங்களுக்கு ஒரு உதவினா நீங்க முன்னாடி போய் நின்று சரி பண்ணிருவீங்க. பெரிய பிரச்சனை இருந்தா கூட நீங்க முன்னாடி போய் சரி பண்ணிருவீங்க. ஆனா இப்ப பாத்துட்டீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட உங்களால முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் கொண்டு போய் விடும். இதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா குடும்பஸ்தானத்துல கேது பகவான் இருக்கிறது ஒரு காரணம். அது இல்லாம உங்க ராசி 12ஆம் இடத்துல, அதாவது கடக ராசியில மாரகாதிபதியில மறைஞ்சிருக்கிறதும் ஒரு காரணம். அது மட்டும் இல்லாம உடல் ஆரோக்கியத்துல நிறைய பேருக்கு பாத்துட்டீங்கன்னா தொந்தரவுகள் கொடுத்துருக்கும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த எலும்பு சம்பந்தப்பட்டது, நரம்பு சம்பந்தப்பட்ட, இந்த தலைவலி, கண்ணெரிச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கும். உடம்புல ஒரு வியாதிகள் போனா அப்பா இன்னைக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லப்பா, நம்ம டேப்லெட் சாப்பிடல, நமக்கு நல்லா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னாவே அடுத்த நிமிஷமே உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள், ஒரு தொந்தரவுகள் வரும். ஆனால் அதை எல்லாம் தாண்டி எதா இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி பார்த்துக்கலாம். அந்த தைரியம், தன்னம்பிக்கை தான் உங்களைய இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கு. இப்ப அந்த கிரகநிலைகளோட சப்போர்ட்டும் உங்களுக்கு உங்க ராசியிலேயே சுக்கிரன் பகவான் இருக்கிறதுனால லட்சுமி யோகத்துக்கு பஞ்சம் இருக்காது. நிறைய பேர் பாத்துட்டீங்கன்னா கடன் தொல்லைகள் கொடுத்துருக்குங்க, ஹாஸ்பிட்டல் செலவுகள் இருக்கும், வண்டி வாகனத்துல பிரச்சனைகள், நிறைய பேர் வெளியூருக்கு ஒரு தொழிலுக்கோ இல்ல வெளியூர் பயணங்களுக்கு அமௌண்ட் கட்டி இருப்பீங்க, அது கேன்சல் ஆயிருக்கும், கொடுத்த பணம் திரும்பி வராம இருந்திருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு நடந்திருக்கும். அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இது அற்புதமான வாய்ப்பு. ஏன்னு கேட்டீங்கன்னா ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு மேல உங்க ராசிநாதன் உங்களுக்கு முழு சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பா கொடுக்க போறாரு. சுக்கிரன் உங்க ராசியிலே இருக்கிறதுனால பெரிய பாதிப்புல இருந்து நீங்க தப்பிச்சு ஒரு தனி மனிதனா நின்று போராடக்கூடி ஒரு ஜெயிக்கக்கூடிய தன்மை கண்டிப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்க வாக்குஸ்தானத்துல, குடும்பஸ்தானத்துல, கல்வி ஸ்தானத்துல கேது பகவான் இருக்காரு. அந்த கேது பகவான் பாத்தீங்கன்னா கல்வியில மாணவர்கள் தலை சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மாணவ அமைப்புகளா இருக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாம இருப்பாங்க. நம்ம படிச்சு பாஸ் பண்ண போறோமா அப்படிங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டமாறு கொடுத்து கல்வியில ஒரு தெளிவான சிந்தனைகள் கண்டிப்பா கொடுக்கும். மாணவர்களை ஒரு தலை சிறந்த விளங்கக்கூடிய மாணவ அமைப்புகளா கண்டிப்பா இருக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம பாத்துட்டேன் நிறைய பேர் சிம்மராசிக்காரங்களுக்கு கவர்மெண்ட் ஜாபுக்கு கிடைக்குமா, டிஎன்பியில் நம்ம எழுதலாமா அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் தொழில் ஸ்தானம் கண்டிப்பா இப்ப நீங்க எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்க தொழிலுக்கு நீங்க ஸ்டெப் எடுக்கிறீங்களோ அது கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த டைம் நீங்க ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா கிடைக்கும். ரெண்டாவது டிஎன்பிஎல், குரூப் 1, குரூப் 2, ரெண்டாவது தலைமை தாங்கக்கூடிய பொறுப்பு, இல்ல பிரைவேட் கம்பெனில இன்டர்வியூ, ஏதாவது ஜாப்புக்கு ஏதாவது ட்ரை பண்றீங்க, இல்ல அரசியல் ஈடுபடலாம் நீங்க நினைச்சீங்கன்னா கூட இந்த வாய்ப்பை நீங்க தவற விடாதீங்க. இந்த வாய்ப்பு உங்களுக்கு ஒரு அற்புத வாய்ப்பு. இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு எக்ஸாமே நீங்க எழுதிருந்தா கூட ஜஸ்ட் மிஸ்ல ஒரு 5 மார்க்ல 3 மார்க்ல மிஸ் ஆயிருக்கும். நிறைய பேர் கடைசி இன்டர்வியூ எல்லா இன்டர்வியூ முடிச்சு வந்திருப்பாங்க. கடைசி இன்டர்வியூல பாத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு கேன்சல் ஆயிருக்கும். அவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புத வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நீங்க தவற விடாதுங்க. பட் கண்டகச்சனி ஒரு பக்கம், சனியோட தாக்கம் கொஞ்சம் இருந்தாலும் கூட அந்த சனி வக்கரம் அடைஞ்சிருக்காரு. அந்த சனி வக்கரம் அடைஞ்சனால பெரிய பாதிப்புகள் கொடுக்காது.
நீங்க உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு உங்க துணிஞ்சு இறங்கி நீங்க பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். அது மட்டும் இல்லாம திருமணம் நம்ம வாழ்க்கையில நமக்கு நல்லது நடக்குமா? மத்தவங்களுக்கெல்லாம் பொண்ணு பார்த்தா உடனே நடக்குது. நமக்கு மேரேஜ்ங்கிறது நடக்க மாட்டேங்குது. இல்ல லவ் பண்ணிட்டு இருக்கோம். அது வீட்ல நம்ம சொல்லாமா? அது வீட்ல சொன்னா அத ஏத்துக்குவாங்களா? அப்படின்னு நெனைச்சவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இது அற்புத வாய்ப்பு. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு கண்டகச்சனி ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் கூட, அந்த சனி வக்கரம் அடைஞ்சிருக்காரு. அது இல்லாம உங்க ராசியிலேயே வந்து சுக்கிர பகவான் இருக்கறனால, சுப நிகழ்ச்சிகள் நடக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் கட்டாயம் திருமணங்கிறது நடக்கும். நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா தடங்கல் ஆகும். ஏன்னு கேட்டீங்கன்னா, சில விஷயங்கள வந்து நெனச்சதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு பண்ணி முடிச்சுருவாங்க. சின்ன விஷயம் நெனச்சாங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் அது தடங்கலா மாறி இருக்கும். அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு அற்புத பலன். இந்த கிரக நிலைகள்னால உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பா தேடி வரும். அந்த வாய்ப்புகள் நீங்க வந்து தேடி போகும் பொழுது, உங்களுக்கு எல்லாமே நடக்கும். அதனால குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கட்டாயம் குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, சுபகிரகங்களான குரு சுக்கிர பகவான் உங்க ராசியில இருக்கிறனால, சுப நிகழ்ச்சிகளுக்கு பஞ்சம் இருக்காது. அதனால திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். வீடு கட்டலாம்னு எண்ணம் இருந்ததுன்னா, தாராளமா வீடு கட்டலாம். நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வீடு கட்டுறதுக்கு நீங்க ஸ்டெப் எடுத்திருந்தீங்கன்னா, அது பாதியில நிக்கக்கூடிய சிச்சுவேஷன் வந்திருக்கும். அட்வான்ஸ் குடுக்குற டயத்துலயும், இல்ல சைன் பண்ற டயத்துல கூட அது கேன்சல் ஆயிருக்கும். நெறைய பேர் லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தா கூட, லோன் கிடைக்காம இருந்திருக்கலாம். இன்ஜினியர் வந்து கிடைக்காம இருந்திருக்கலாம். நெறைய பேர் பாதியில கட்டிட்டு அப்படி பாதியில நிப்பாட்டி இருப்பாங்க. நம்மளால வந்து அடுத்த ஸ்டெப் எடுக்க முடியலையே அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் இது அற்புத வாய்ப்பா இந்த கிரக நிலைகள் வந்து உங்களுக்கு ஆகஸ்ட் மாதத்துல உங்க ராசிநாதனே உங்களுக்கு முழு சப்போர்ட் இருக்கிறதுனால நீங்க அதுக்கான ஸ்டெப் எடுக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா குருவும் செவ்வாயும் சேர்க்க இருக்கறனால அற்புத பலன்கிறது கண்டிப்பா கொடுக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க வீடு கட்டலாம் நீங்க ஸ்டெப் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா நடக்கும். வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், அவங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புத வாய்ப்பு நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த தொழில் ரீதியாவும் சரி, குடும்ப ரீதியாவும் சரி, வண்டி வாகனங்கள் ரீதியாவும் சரி, திருமண ரீதியாவும் சரி, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையா இருக்கட்டும், உடல் ஆரோக்கியமா இருக்கட்டும், இதெல்லாம் அற்புத வாய்ப்பு. அதை நீங்க கரெக்டா மெயினா பயன்படுத்திக்கோங்க. இப்ப நம்ம என்னதான் கிரக நிலைகளோட கோச்சாரப்படி பார்த்திருந்தாலும் கூட, தன்னுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுத்திகள், உங்க ராசியில சுபகிரகங்களுக்கு கூடியிருக்கா? இல்ல சுபகிரகங்களோட பார்வை இருக்கா? இப்ப நடக்கக்கூடிய திசாபுத்திகள் உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கா? அப்படின்னு நம்மளுடைய சுய ஜாதகத்தை வச்சு நம்ம பார்த்து, முழு பலன் நீங்க நம்ம தெரிஞ்சுக்கணும். யாராவது ஜாதகத்தினோட முழு பலன் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, என்னுடைய நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி கன்சல்ட் வாங்கிக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்தினுடைய முழு பலனும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே மாரி இந்த சேனல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாரி இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன டச் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.